மணி 9 ஆச்சு. சமைச்சதெல்லாம் அப்படியே இருக்கு. எத்தனை மணிக்கு வர? மா இல்லைம்மா, நீங்கள் சாப்பிட்டு படுத்துருங்க. நான் ஜெயோட இருக்கேன். ஜெயா? யார் அது? மா டைரக்டர்மா, ஒரு புது ப்ராஜெக்டாக பேசிகிட்டு இருக்கேன். சரி, எத்தனை மணிக்கு வர? மாமா எனக்கு டைம் ஆச்சு, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். மாடலிங்கிற பேரில் அறக்குறைய உடுப்பை போட்டு போஸ்ட் பண்ணுறதும், நடிப்புங்கிற பேரில் கண்டவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறதும் எனக்கு ஏற்றுக்க முடியாது தான். மா போதும், நிப்பாட்டிடுங்க போதும். எதுக்கு இவ்வளோ கீர்த்தனமா பேசிட்டு இருக்கீங்க? ஓ, கண்ட ஆம்பளைங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது கீர்த்தனம் இல்லையா? ஐயோ ஆமா, கூட்டிட்டு வந்ததுன்னா கண்ட ஆம்பளைங்களை கூட்டிட்டு வந்ததுன்னா உங்க பொண்ணு தானே, உங்களை மாதிரி தான் இருப்பேன். என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியல. நான் காலேஜ் முடிஞ்ச ஒரு நாள் சீக்கிரம் வந்துட்டேன். நம்ம வீட்டுல இருந்து எவ்வளவு வெளியாகிறான், அது ஒரு வாட்டி இல்ல 2-3 வாட்டியே பார்த்துட்டேன். அதை பத்தி நான் உங்ககிட்ட கேட்டேனா? நீங்களும் கேட்காதீங்க. என் மேலே உனக்கு இருக்கிற கோபம் சரியா தப்பானெல்லாம் எனக்கு தெரியாது. காலம் என்னத்தான் மாறினாலும் எனக்கு சில விஷயங்கள் தப்பாத்தான் தெரியும். காரணம், நான் வளர்ந்த சூழ்நிலை அப்படி. நான் உன்கிட்ட சில உண்மைகளை மறைச்சது தப்பு தான். ஆனால் அது என்னைக்கு என்னோட ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்குனுச்சோ, அது இனிமேலையும் மறைக்கப்படுறது அர்த்தம் இல்லை. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆணை வீட்டிலிருந்து வெளியே போனதை பார்த்ததா சொன்னல, அது வேற யாரும் இல்லை. இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சா அவள் கண்டிப்பாக தேடி போவா. அதான் மறைச்சிட்டேன். அப்பனா ரீசனை சொன்ன பிறகு தேடி போனாங்க? இல்லை, அவர் தம்பியை பற்றி எந்த தகவலும் மாயாவுக்கு தெரியாது. கண்டிப்பாக தெரியுமா? அவர்னால மாயாவுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஷார்ஃப், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. ஏதோ காசு கேட்பாரு, மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. அவர் பேர் நம்பர் ஏதாச்சும்? அவர் பேர் அறிவழகன். ஃபோன் நம்பர் தெரியாது. அவராக ஏதாவது புது ஃபோன் நம்பர்லேருந்து ஃபோன் அடிச்சுட்டு வருவார். இப்போ வரைக்கும் உங்கள் கோவம் தீர்ந்ததான்னு எனக்கு தெரியல. நான் அன்றைக்கி அப்படி பேசினதுக்கு எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் அதுக்கு ஈடாகாது. நான் என்ன வாங்கணும்னு உங்கள் எதிர்பார்ப்புக்கும் என்னோடய எதிர்பார்ப்புக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கலாம். ஆனால் ஒரு தனி மனுஷியை என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது நீங்கள் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த நன்றிக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது. ஆனாலும் எனக்குள்ளே சின்ன வயசுலேருந்து ஒரு வருத்தம். நான் வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் என்னோடய எண்ண ஓட்டங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதே கிடையாது. இந்த டைரி அதை உங்களுக்கு சொல்லணும்னு நம்புகிறேன். கூடிய விரைவில் சந்திப்போம். Aunty punya anak sudah meninggal dunia 4 tahun lalu. Aksiden tau. Sekarang saya satu orang duduk di sini. Uncle pun lama tak ada sini. Sekarang Maya pun tak ada. Kesianlah. Dia masih muda. Jangan risau, Aunty. Boleh saya tanya, Maya ada cakap apa-apa problem tak? Tak pernah. Dia tak pernah komplain satu kali pun. Dia baik punya orang. Baik punya budak tau. Aunty pergi parti Maya pukul berapa? Saya pergi awal-awal. Sorry aunty, saya baru pindah ke sini. Saya Maya Magdalene. Saya Teo Ling Sui. Hai, jumpa lagi ya. Banyak bagus layu. Belajar macam-macam. Aunty, kenapa tinggal sini seorang saja? Family semua mana? Itu gambar anak saya, Chia Ling.
Sudah 5 tahun dia meninggal. Oh, I'm very sorry, Aunty. Dulu saya tinggal dekat kampung Onlok. Lepas kahwin, dia bawa saya mari sini. Oh, so ini rumah dia lah? Ya, dia tinggal dia punya suami tinggal di sini. Saya seorang saja, so saya tinggal dengan dia. Then, what happened? Lepas kahwin, dia selalu gaduh sama dia punya suami tahu. Mana-mana pun dia 2 orang gaduh. Pergi shopping gaduh, pergi makan gaduh. Ini macam. Oh. Satu hari dia 2 orang gaduh dalam kereta. Lepas itu, kereta accident. Aunty, betul ke? சொல்லு மாயா. யாரு மாயாவா? சாரி சொல்லு நிலா. அந்த கேஸில் ரொம்ப இன்வால்வ் ஆகி என் பேரு கூட மறந்துட்டல. அதான் சாரி கேட்டேன்ல. மாயாவோட டைரி படிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்படியே இன்வால்வ் ஆகிட்டேன். அதான். சரி, பொழைச்சி போ. நாளைக்கு எனக்கு லீவ், மீட் பண்ணலாமா? என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது. நான் வேணா ராத்திரி ஃபோன் பண்ணவா? ஏது நேற்று ராத்திரி பண்ணிய அந்த மாதிரியா? சாரிடா, நேற்று நான் வீட்டுக்கு போய் உட்காந்தது தான் தெரியும், எப்படி தூங்கினேனே தெரில. அதனால தான் காலையில் எழுந்தோன்னு உனக்கு மெசேஜ் பண்ணேன். சரி, கால் பண்ணு. பாய். சார், இந்த கேஸில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் நம்ம நினச்ச மாதிரி சாதாரண ஆளுங்களாக இருந்தாலும் அவங்க எல்லாரும் எதையோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க. இப்படி காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தா கொலைகாரனை எப்போ தான் கண்டுபிடிக்கிறது? சார், இந்த கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுது. என்ன காம்ப்ளிகேட்டட் அருண்? கேஸ் ஃபைல்ஸ் நானும் தான் படித்தேன். கவின் தான் கொலைகாரன், இட்ஸ் கிளியர். சார், கவின் கொலைகாரன்றதுல வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னா, அன்றைக்கி ராத்திரி மாயாவுக்கும் கனகராஜுக்கும் நடந்த ஸ்ட்ரகிளில் யாரோ இன்னொரு ஆள் வீடியோ எடுத்து கனகராஜனை மிரட்டியிருக்காங்க. மேபி அந்த ஆள் அந்த கொலைகாரனாக கூட இருக்கலாம். அதனால் கேஸை நாங்கள் வேறு ஆங்கிளில் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். மிஸ்டர் அருண், டோன்ட் கெட் கேரிட் அவே. ஷாஃப், இப்போ இதுக்கும் நம்ம கேஸுக்கு என்ன சம்மந்தம்? ஒரு 70 வயசு பாட்டி மாயாவை கொண்டு இருப்பாங்களா? இல்லை அப்படியே பண்ணியிருந்தாலும் என்ன தான் மோட்டிவ்? சார், மாயாவோட கேஸை நான் ஒரு பெரிய ஜிக்ஸா பசலாக பார்க்குறேன். இதில் இருக்கிற ஒவ்வொரு பீஸஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஒரு பீஸ் மிஸ் பண்ணாலும் நம்மளால் பிக் பிக்சரை பார்க்க முடியாது சார். அதே மாதிரி ஆண்டி தியோவும் இதில் ஒரு முக்கியமான பீஸ் சார். Aunty Tio, Aunty okey tak? Dia okey Aunty. Nampak macam tak ada sihat. Saya okey. Sudah sampai ya? Lagi 10 minit Aunty. Saya rindu Maya. Saya pun rindu dia lah. Apa boleh buat? Benda sudah jadi. Kita tak boleh ubah kan? Betul lah? இனிய தேதிக்கு எல்லாரும் பரபரப்பாக பேசுகிற கேஸு தூக்கம் கெடுதானே செய்யும். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். இப்போ அப்படியே ரொம்ப அமைதியாகவே இருக்குது. நீங்கள் தான் பாய் ஃப்ரெண்ட், எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்க வாட்டர் ஃபில்டர் ஏஜென்ட் கூட விசாரிச்சுருந்தீங்களே, ஹாட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஏதோ ப்ராக்ரஸ் இருக்கா இல்லையா? இப்போதைக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தராக விசாரிச்சுட்ருக்கோம். ஸோ கொலைக்காரன் ஒன்று அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கான். Maya, ni Aunty bawa kuih. Thank you, Aunty. Thank you. Aunty, 1 minggu lalu Aunty kat mana? Tak ada jumpa pun. Saya pergi jumpa saudara saya untuk Chinese New Year. Oh, bagus. Aunty sudah makan? சரி மாயா, எனக்கு லேட் ஆச்சு, நான் முதல்ல கிளம்புறேன். சரி, துண்டுக்கு நான் காய வச்சிடுறேன். ஓகே, நாளைக்கு ஷூட் இருக்கு, கேன்சல் பண்ணிடாத. அதை பற்றி கவலைப்படாத, கன்ஃபார்ம் Hey, பண்ணு. Maya, ini siapa? Oh, Aunty, ini kawan saya, Kavin. Sekarang dia tinggal dekat sini ke? Oh, bukan Aunty. Semalam kita keluar malam. Sudah lambat. Tu pasal dia tinggal sini. Ini bukan baik tau. Awak lagi muda, belum kahwin. Tinggal sama lelaki-lelaki semua tak baik tau. அந்த சம்பவத்துக்கு பிறகு ஆண்டி தியோ வீட்டுக்கு போகிறதே நிறுத்திட்டேன். மறுபடியும் அவங்களோட அந்த உறவை புதுப்பிச்சுக்கிற எண்ணமும் எனக்கு இல்லை. வாழ்க்கையில் சில பேரோட விலகி நிற்கிறது ரொம்பவே நல்லதுன்னு அந்த சமயம் முடிவெடுத்தேன்.